பிறக்க போகிற வருஷத்தை நம்ம 2026 சொல்கிறதுக்கு பதிலாக கம்பேக் இயர் ஆஃப் சூர்யா அண்ணனே சொல்லலாம். ஏன்னா அந்த மணிக்கு மாசான மூவி லைனப்பை நம்ம சூர்யா அண்ணா வச்சிருக்காரு. 2026 நம்ம சூர்யா அண்ணாக்கு மாசான 3 மூவி லைனப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன பார்க்குறது, சூர்யா அண்ணாக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோ. அந்த வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு மணிக்கு 500க்கும் மேற்பட்ட சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் இருக்க வேண்டிய இடம் தான். நீங்கள் இல்லாமல் இருந்தால் அப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நம்ம சூர்யா அண்ணாவுடைய கருப்பு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து இயக்குறாரு. இது ஒரு மாசான ஒரு மசாலா ஆக்ஷன் ஃபிலிம், செம்ம என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அடுத்து சூர்யா 46 இந்த ஒரு திரைப்படத்தை வந்து தான் வென்கி அட்லூரி அவர் தான் வந்து தான் டைரக்ட் பண்ணுறாரு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். ஸோ ஒரு சாக்லேட் பாய் லுக்கில் நம்ம சூர்யா அண்ணா வந்து நடிச்சிருக்காரு. இதுவும் ஒரு தரமான என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம், செமையாக வந்திருக்கு அந்த மணிக்கு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்து 3வது படம் சூர்யா 47, இதை ஜித்து மாதவன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ டிசம்பர் 8 வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ஷூட்டிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. இது 2026 ஹாஃப், அதாவது தீபாவளி இல்லைனா கிறிஸ்மஸ் அந்த ஒரு லைனப்பில் ஒட்டி வெளியாகும். ஸோ அந்த ஒரு திரைப்படம் நல்ல திரைப்படமாக அமையணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஏன் அப்படின்னா அது அந்த ஒரு திரைப்படத்தில் போலீஸ் லுக்கில் வந்து அண்ணன் பண்ணுறாரு. ஸோ 3 மாசான லைனப் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கம்பேக் எதிர்பார்க்கலாம். கருப்பில் வந்துட்டு 300 கோடியும், ஸோ அதுக்கடுத்து சூர்யா 46 400 கோடி அந்த மணிக்கு நம்ம வந்து பெரிய ஒரு லைனப் நம்ம சூர்யானுக்கு வந்து காத்து கிடக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.